வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகு. எந்த ஒரு ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் ஹென்ரிக்கு WWE செய்த துரோகம் பார்த்தீங்கன்னா யாராலுமே மறக்க முடியாத ஒரு விஷயம். மார்க் ஹென்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீபத்தில் சொன்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, 22 வருஷமாக நான் WWE ஒர்க் பண்ணேன். ஆனால் WWE வந்து எனக்கான வாய்ப்பையும் சரி மரியாதையும் சரி தந்தாங்க. ஆனால் கொடுத்த வாக்கை தான் நிறைவேற்றலை. WWE பொறுத்த வரைக்கும் ஒரு ஹானஸ்ட்லி ஒரு நம்பிக்கை தகுந்த நிறுவனம். ஒரு விஷயத்தை பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா பண்ணுவாங்க. ஆனால் ஏன் விஷயத்தில் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பிக் ஷோ, மார்க் ஹென்ரி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா WWEக்கு ஒரே காலகட்டத்தில் வந்தவங்க தான். பிக் ஷோ வந்து ஒரு சுமோ ரெஸ்லர், மார்க் ஹென்ரி வந்து ஒரு பைல்வான். அது எது சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் ஃபைட்டர் சொல்லுவாங்க, அதிகமாக வெயிட் தூக்குவாங்கல்ல அந்த நபர். ஸோ அவர் ஆல்ரெடி ஒலிம்பிக்கில் வின் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. இப்போ கேட்டாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காருன்னா இவர் அதிகமாக வெயிட் தூக்குறதுல வாங்கியிருக்கிறாரு. ஏன் அவருடைய 45 வயது நினைக்கிறேன். அந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கை இழுத்து ஒரு சாதனை படைச்சார். வெறும் ட்ரக்கை இப்போ WWEயில் ஃபேக்காக சில மூமெண்ட் காட்டுவாங்களா அந்த மாதிரி இல்லை, நிஜமாகவே ட்ரக்கை தன் தோளில் 2 கயிறை கட்டி அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா ட்ரக்கையே தள்ளுற அளவுக்கு ரொம்பவே நான் பலமானவன் அப்படின்னு சொல்லிட்டு கின்னஸில் பார்த்தீங்கன்னா சாதனை படைச்சார். இப்படி ரொம்பவே பலமான மார்க் ஹென்ரியை பார்த்தீங்கன்னா WWE வந்து கண்டிப்பாக உங்களுக்கு WWE சாம்பியன்ஷிப் கொடுப்போம், அதாவது வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவருடைய ஆசை என்னென்னா WWE சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அது வின் பண்ணணும்னு ஆசைப்பட்டு கடைசி வரைக்கும் அவர் வின் பண்ண வைக்கல. ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் தான் கொடுத்துருக்குறாங்க. மார்க் ஹென்ரியோட கெரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயங்கரமான அவர், சூப்பரானவர், பார்க்கவே பயங்கரமாக இருக்கார் அப்படின்னு நம்ம தான் சொல்லிக்கணும். WWE அந்த லெவலுக்கு கொண்டு போனாலும் கடைசியில் குப்பை தொட்டியில் எறிகிற மாதிரி வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. கடைசியாக அவருக்கு WWE சாம்பியன்ஷிப்பாக ஜான்சனாக்கு மோதி இருப்பார். அப்போ கூட ஒன்று சொல்லியிருப்பார், ஜான் இந்த சாம்பியன்ஷிப்பை நான் வின் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டேன், இது வரைக்கும் WWE எனக்கு இந்த வாய்ப்பு தந்ததே இல்லை, உன்கிட்ட இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஜான்சனாவே மார்க் ஹென்ரிட்ட பெல்ட்டை கொடுப்பாரு, இந்த பெல்ட் உனக்கு, நீ எடுத்து தூக்கி காட்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த WWE சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் தூக்கி காட்டியிருப்பார் மார்க் ஹென்ரி. அவர் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப எமோஷனலாக இருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலி அன்னைக்கு வந்து மார்க் ஹென்ரி ஹீல்டன் தனத்தை பண்ணியிருப்பார். ஜான்சனை மீண்டும் அட்டாக் பண்ணி அந்த மூமெண்ட்லாம் பண்ணியிருந்தாலும் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அது பெருசாக தெரில. மார்க் ஹென்ரியோட அந்த ஸ்பீச் தான் பெருசாக தெரிஞ்சுது. தான் வாழ்க்கையில் இந்த WWE சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண மாட்டோமா அப்படிங்கிறது இல்லை, தொட்டுறது கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்காமல் அழுதிருப்பார்ல, அது ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காயத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ இப்போ கூட மார்க் ஹென்ரி அதை சோகமாக சொல்லும்போது நமக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. மார்க் ஹென்ரியை பொறுத்த வரைக்கும் கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே செட் ஆகலைன்னு சொல்லிட்டு தான் இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ண WWE திறந்துட்டு AEWக்கு போயிருக்கிறாரு. நான் இதுக்கப்புறமா WWE பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. WWE பொறுத்த வரைக்கும் அவர் ஹால் ஆஃப் ஃபேமாக ஆக்கி அழகு பார்த்துருக்குறாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ஒத்த டைட்டில் கொடுக்கல அந்த மனுஷனுக்கு. டேமியன் சாண்டா அப்படிங்கிற ஒரு ரெஸ்லரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அட ஞாபகம் இருக்கு பங்கு, அவன் சரியான ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லலாம். சில பேருக்கு வந்து அந்த வெத்தலை பொட்டியை வின் பண்ண மணி இந்த பேங்க் அவனா அந்த கோடி ரோட்ஸ் கூட டாக் டீமாக இருந்தவன் அப்படின்னு சொன்னால் தெரியும். சில பேருக்கு எப்போ மிஸ்ஸு கூட காமெடி பண்ணிட்டு இருந்தார், செம்ம ஆள் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்படி பன்முகம் கொண்டவர் தான் நம்மளுடைய டேமியன் சாண்டா. ஹல்லேலூயா அப்படிங்கிற தீம் மியூசிக்கில் வருவார். முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டினாலிட்டியை ஒரு அங்கீகரிக்கிற ஒரு நபராக வருவார். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவார். ஸோ முழுக்க ஒரு சர்ச் ஃபாஸ்டர் மாதிரி தான் இருப்பார். ஒரு கெட்டப்பு, சண்டை போடுறது எல்லாமே. ஸோ அவருக்கு WWE இது வரைக்கும் எந்த டைட்டிலுமே கொடுத்தது கிடையாது. அவரையும் கோடி ரோட்ஸையும் சேர்த்து ஒரு டீம் ஆக்குனாங்க. மணி இந்த பேங்கை அவர் கையில் கொடுத்தாங்க. ஆக்சுவலி அந்த வருஷம் WWEக்கு ஐடியா இருந்ததா இல்லாட்டா அந்த மணி இந்த பேங்க் 2 மணி இந்த பேங்க் அப்போ உண்டு. மென்ஸுக்கே 2 மணி இந்த பேங்க் உண்டு. ஒன்று ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு கேஷிங் பண்ணலாம், இன்னொன்று WWE சாம்பியன்ஷிப் மட்டும் தான் கேஷிங் பண்ண முடியும். அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை கேஷிங் பண்ணுற மணி இந்த பேங்க் ஸ்மாக்டவுன் பேண்டர்ஸ் இருந்தது. ஸோ அதை தூக்கி பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட கொடுத்தாங்க டேமியன் சாண்டாக்கு. அதை வச்சுக்கிட்டு அவர் பண்ண அட்டூழியம் இருக்குதே, கடலை தூக்கி போட்டார், அவருக்குன்னு கஸ்டமேட் அவர் மணி இந்த பேங்கை வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணார் ஜான்சனாக்கு அகேன்ஸ்டாக. ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிட்டு. ஜான்சன் அதில் ஆக்சுவலாக அதில் வின் பண்ணியிருந்தாலாச்சும் ஒரு பிரோஜனம் உண்டு, அது ஃபெயிலியர் ஆகிட்டு. அதுக்கப்புறமா டேமியன் சாண்டா இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சு. WWE அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸு கூட சேர்த்து விட்டாங்க. ஸோ டேமியன் சாண்டா வந்து ஒரு காப்பி கேட் ரெஸ்லர் ஆனார். அவருடைய பேரை பார்த்தீங்கன்னா பின்னாடி சாண்டா அப்படிங்கிறத எடுத்துகிட்டு
டேமியன் மிஸ்ஸோ அப்படின்னு மாற்றிட்டாரு. அப்போ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருந்தாரா, அப்போ இவர்கிட்டயும் ஒரு பொம்மை சாம்பியன்ஷிப்பை கொடுத்தாங்க. இது ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை காப்பி கேட்ட செமையாக பண்ணுறானப்பா, செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம மூமெண்ட்டாக இருந்தது. இவர் யாராவது அட்டாக் பண்ணாங்கன்னா, மிஸ்ஸை யாராவது அட்டாக் பண்ணால் இவரும் அடி வாங்கின மாதிரி நடிப்பார். மிஸ்ஸு மாதிரி கெட்ட போடுவார், நம்ம சேமஸ் மாதிரி கெட்ட போடுவார். செம்ம காமெடியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபன்னை புரிஞ்சுக்கிட்ட WWE 2 பேரையும் டாக் டீம் ஆகினத்து சாம்பியன் ஆக்குனாங்க. 2 பேருமே டாக் டீம் சாம்பியன்ஸாக இருந்தாங்க. அதில் மிஸ்ஸு வந்து 2 டாக் டீம் சாம்பியன்ஷிப்பும் அவரே எடுத்துக்குவார். மிஸ்ஸு சாம்பியன்ஷிப் எடுத்துக்கிட்டு டேமேஜ் அட்டாக்கிட்ட பொம்மை சாம்பியன்ஷிப்பை கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலி WWE அவர் வின் பண்ண ஒரே டைட்டில்னால் அந்த டாக் டீம் டைட்டில் தான். அந்த டைட்டில் 2த்தையும் மிஸ் பிடிங்கி வச்சுக்கிட்டு மிஸ்ஸாக்கிட்ட பார்த்தீங்கன்னா பொம்மை டைட்டில் கொடுத்துருப்பாரு. அது செம்ம காமெடியாக இருக்குங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 பேருமே பிரிஞ்சாங்க. ஸோ மிஸ்டாக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுப்பாங்க டேமியன் மிஸ்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் WWE பார்த்தீங்கன்னா அதை பதிப்படி, அதாவது மிஸ்ஸு கூட இருக்கிற வரைக்கும் அவருக்கு நல்லா வாய்ப்பு கொடுத்தாங்க. மிஸ்ஸை விட்டு போனதுக்கப்புறமா அந்த ரெஸ்லருக்கு ஒரு பெரிய எதுவுமே கொடுக்கல. அந்த வருஷம் இந்த ஸ்லாமி அவார்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டெலாம் கொடுத்தாங்க. ஆனாலும் மிஸ்டாவை அதுக்கப்புறமா ஒழுங்காக காட்டலை. மிஸ்டாவும் பார்த்தீங்கன்னா WWEயில் வந்து 2016 பார்த்தீங்கன்னா அவருடைய கான்ட்ராக்ட் முடியுது. அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. சரி, WWE என்ன நினச்சாங்கன்னு தெரில. இவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் இவரோட கேரக்டர் வந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இவர் வேண்டான்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவரால் WWE விட்டு போல் WWE வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 1 இயராக சும்மா வச்சுருந்தாங்க அவருக்கு இன்ஜுரி இருந்ததுன்னு. 1 இயருக்கு அப்புறமாவும் அவருக்கு இன்ஜுரி கியூர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம K3 மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. டேமியன் சாண்டாவோடைய நிலைமை உண்மையிலேயே சோகமான நிலைமை தான். இவரும் WWEனால நம்ப வச்சு ஏமாற்றப்பட்டவர் தான். நல்ல வரவேற்பு கிடச்சிது, ஆனால் அதை அவர் பயன்படுத்துறதுக்கு WWE வாய்ப்பு கொடுக்கல. அதுக்கப்புறமா எரிக் ரோவன் ஒயிட் ஃபேமிலியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் நபர்லாம் கிடையாது, நார்மல் நபர் தான். அவர் சண்டை போடுறதும் அவ்வளோ பிரமாதமாக இருக்காது. அவருக்காக WWE பார்த்தீங்கன்னா ரோமன் டென்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு டீம் உருவாக்குனாங்க. அந்த மிஸ்டரி கேரக்டரு மற்றும் அந்த கையில் கூண்டை வச்சுக்கிட்டு ஒன்று சுற்றினார்ல, அது ஒரு கேரக்டர். இப்படி விதவிதமான கேரக்டரை எரிக் ரோவனுக்கு WWE உருவாக்குனாங்க. ஆனால் எரிக் ரோவனுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லிக்க தகுந்த அளவுக்கு புஷ் எதுவும் கிடைக்கல. WWE அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வறுமை கோட்டில் இருந்தாங்க. ஏன்னா கோவிட் டைமில் எந்த ஆடியன்ஸுமே வரலன்னு சொல்லிட்டு, அதனால் நிறைய பேர் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் எரிக் ரோவனும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவருடைய டீம் மெம்பரான லூக் ஹார்பர் இறந்து போனார் AEWவில். அப்போ கூட அவர் AEWக்கு போயிருந்தார். ஸோ ஒரு 2-3 ஷோவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்திருந்தார். அதுக்கப்புறமா AEWக்கு கலந்து விட்டுட்டாங்க. சரி, அட்லீஸ்ட் நமக்கு AEWவில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க, ஆனால் கிடைக்கல. அதே மாதிரி WWEயில் பிரே வைட்டோடைய மறைவுக்கு எரிக் ரோவனை இன்வைட் பண்ணி எல்லாமே பண்ணாங்க. அப்போது எரிக் ரோவன் நம்பினார், சரி இந்த தடவை நம்மளை கூப்பிடுவாங்க, WWEக்கு கூப்பிடுவாங்கன்னு. ஆனால் WWE ஒன்லி பார்த்தீங்கன்னா அந்த பிரே வைட்டோடைய மறைவுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு அவர் WWE அதுக்கப்புறமா கான்ட்ராக்டும் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. ட்ரிபிள் H பக்கத்தில் தான் எரிக் ரோவனும் நின்றார், ஆனால் அவரை மதிக்கலை. அவர் ஏன்னா அவர் ஒரு நல்ல ரெஸ்லர் கிடையாதுங்க. சண்டைலாம் அதிகமாகலாம் போட மாட்டார். அவர் ரொம்ப மீடியமானவர் தான். சண்டை போடணும்னா இந்த ஜம்பிங்கு, இந்த டாப் ரோப் ஜம்ப் இந்த மாதிரிலாம் போட மாட்டார். சும்மா குத்துவார், அடி வாங்குவார், அவ்வளோதான். எரிக் ரோவனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேலண்டான ரெஸ்லர்லாம் கிடையாது. அதனால தான் WWE ஏற்றுக்கல, AEW ஏற்றுக்கல. இப்போது சின்ன சின்ன இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங் கம்பெனியில் கூட ஒர்க் பண்ணாமல் ஸோ வேறு ஏதோ ஒரு ஜாப் பார்த்துட்டு இருக்காரு போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எரிக் ரோவனை பொறுத்த வரைக்கும் அவருடைய அம்மாவும் இப்போ சமீபத்தில் இறந்து போனதுனால தொடர் மரணத்தில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோஷியல் மீடியாவில் வந்து சொல்லியிருந்தார். எரிக் ரோவனுடைய இப்போதைய சுச்சுவேஷனை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சோகமாக தான் இருக்குது. WWE எப்படி இருந்த மனுஷன் இப்போது குடும்பம் இழந்து, ஃப்ரெண்ட்ஷிப் இழந்து, இப்போ அம்மாவை இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாருங்க.